அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமான கொஷின்லாம் கிடையாதுங்க. வெறும் 37 கொஷின் தான் இருக்குது. இந்த 37 கேள்வியையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் கேள்விகள் வருங்க. நான் 37 கேள்வியையும் லைன் பை லைன் கொஷினாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய எல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதற்கான பதில் மேற்கு பகுதியின் எல்லையாக இருப்பது சுட்காஜென்டோர் அப்படிங்கிற பகுதி. இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் நாட்டுடைய எல்லையில் இருக்குது. பாகிஸ்தான் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் பார்டராக இருக்கிறது தான் சுட்காஜென்டோர். வடக்கு பகுதியின் எல்லையாக இருப்பது சோர்ட்டுகை. இது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கு பகுதியின் எல்லையாக இருப்பது ஆலம்கீர்பூர், அது உத்தரப்பிரதேசில் இருக்குது. தெற்கு பகுதியின் எல்லையாக இருப்பது தைமாபாத், மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. நல்லா விடையை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சும் கேள்விகள் கேட்பாங்க. மேற்கு பகுதியின் எல்லை இருப்பது சுட்காஜென்டோர், வடக்கு பகுதியின் எல்லை சோர்ட்டுகை, கிழக்கு பகுதியின் எல்லை ஆலம்கீர்பூர், தெற்கு பகுதியின் எல்லை தைமாபாத். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். ஹரப்பா பாகிஸ்தானின் எந்த மாகாணத்தில் உள்ளது? ஹரப்பா அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ இல்லை, பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது. ஹரப்பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது. அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள். மொகஞ்சதோரோ பாகிஸ்தானின் எந்த மாகாணத்தில் உள்ளது? மொகஞ்சதோரோ இந்த பகுதியும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப் மாகாணம், மொகஞ்சதோரோ அப்படிங்கிறது சிந்து மாகாணம். அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் பரவியுள்ள இந்திய மாநிலங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, பீகாரில் கிடையாது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த 3 மாநிலங்கள்லேயும் ரொம்ப முக்கியமாக பரவி இருந்திருக்கு. அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. இந்தியாவில் இருக்கிற அந்த 3 மாநிலங்கள்லேயும் முக்கியமான இடங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. குஜராத்தில் 3 இடங்கள் இருக்குது. சுர்கோடடா, தோலவீரா, லோத்தல். லோத்தல் அப்படிங்கிறது துறைமுக நகரம். 3 இடங்கள் இருக்குது. ஹரியானாவில் 2 இடம் இருக்குது. பானவாலி, ராகிகரி இந்த 2 இடமும் இருக்குது. பாகிஸ்தானில் 2 இடம் இருக்குது. ஹரப்பா, மொகஞ்சதோரோ இருக்குது. ராஜஸ்தானில் கலிபங்கன் இருக்குது. ஸோ இந்த இடங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். குஜராத்தில் 3 இடம் இருக்குது. சுர்கோட்டடா, தொலவீரா, லோத்தல் 3 குஜராத்தில் இருக்குது. ஹரியானாவில் 2 இடம் இருக்குது. பானாவாலி, ராகிகரி இருக்குது. பாகிஸ்தானில் ஹரப்பா, மொகஞ்சதோரோ இருக்குது. ராஜஸ்தானில் கலிபங்கன் இருக்குது. அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஹரப்பாவில் இருக்கான்னு கேட்டால் ஹரப்பா நாகரிகத்தில் கண்டிப்பாக இதெல்லாமே இருக்குது. கோட்டை சுவர் இருக்குது, நன்கு கட்டப்பட்ட தெருக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சந்துகள் இருக்குது, கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாமே இருக்குது. சரிதான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹரப்பா மக்கள் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். இதுவும் சரிதாங்க. கல்லை வச்சு கட்டியிருக்காங்க, இல்லைன்னா செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. செங்கல்லையே 2 டைப்பு பயன்படுத்தியிருக்காங்க. சுட்ட கல்லையும் வச்சு கட்டியிருக்காங்க, சுடாத கற்களையும் வச்சு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். மாபெரும் குளியல் குளம் இருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இடங்க. ஒரு மிகப்பெரிய குளியல் குளம் இருந்திருக்கு. அதை மாபெரும் குளியல் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா மொகஞ்சதோரோவில் இருக்குங்க. நல்லா கவனிங்க. இதுக்கான ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா குளத்தில் முகத்தை கழுவுனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மாபெரும் குளியல் குளம் இருந்த இடம் மொகஞ்சதோரோ. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். பூசாரி அரசன் சிலை கிடைத்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலும் மொகஞ்சதோரோ தான். பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க, அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் சரி தான். இந்த சிலை எங்கே இருக்குது? மொகஞ்சதோரோவில் இருக்குது. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதுக்கான பதில் சிந்துவெளி நாகரிகத்தில்
முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா என்பதால் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா, அதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இது கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதிலிருந்து சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஹரப்பா நாகரிகம் அழைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில் சிந்து சமவெளி நாகரிகம் அழைச்சிருக்காங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகம்னு அழைக்கிறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஹரப்பா மக்கள் கோதுமையை பயன்படுத்தியிருக்காங்க. பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள். இது கரெக்டு தாங்க. அவங்க நிறைய பயிர்களை பயிரிட்டிருக்காங்க. திணையை பயிரிட்டிருக்காங்க, கோதுமை, பார்லி இது எல்லாத்தையுமே பயிரிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இரட்டை சாகுபடி முறைகளையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். இதுவும் சரிதாங்க. அவங்க செஞ்சது இரட்டை சாகுபடி முறை. இதுவும் கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட் பாருங்க. குதிரை பற்றி அறிந்திருந்தனர், ஆனால் யானைகளை பயன்படுத்தவில்லை. இது தவறுங்க. யானைகளை பயன்படுத்தியிருக்காங்க, குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இது நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்த்துக்கோங்க, தேர்வில் கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்குன்னா குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்த பாயிண்ட், ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும். மாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உயரம் கொண்ட மாடுகளாக இருந்திருக்கு. அதை ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இது சரியான பாயிண்ட் தாங்க. அடுத்த வினா பாருங்க. 12வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. இதுக்கான பதில் ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது கரெக்டுங்க. அவங்க மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கு மேலே ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. நல்லா கவனிங்க. நம்ம இன்றைக்கும் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பானையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டில் உருவாக்குவாங்க. மேலே ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே கருப்பு நிறத்தில் ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட், அவர்கள் மட்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினார்கள். சித்திரங்கள் தான் ஓவியங்கள் தான். ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட், பல்வேறு ஓவியங்களை சிவப்பு நிறத்தில் தீட்டினார்கள் என்பது தவறு. அவங்க பானையை உருவாக்கத்தான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே ஓவியம் வரைவதற்காக அவங்க கருப்பு நிறத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. அடுத்தது 14வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கூற்று, ஹரப்பா மக்கள் செர்ட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினார்கள். இப்போ பாருங்கள், கருவிகளை செய்யறதுக்கு நிறைய பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. செர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கல், சிலிக்கா கல். ஆற்று ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டைப்பான கல். இந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி செம்பு பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க, எலும்பை பயன்படுத்தியிருக்காங்க, தந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தாங்க. காரணம், இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. கரெக்டு தான். அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. அப்போ நல்லா கவனிங்க, உலோகத்தில் இரும்பை பற்றி தெரியாது. அதே மாதிரி விலங்குல குதிரையை பற்றி தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரிதான். அடுத்து 14வது கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில், மொகஞ்சதாரோவில் நடனமாடும் பெண் சிலை கிடைத்தது. ஒரு செம்பால் செய்யப்பட்ட ஒரு பெண் சிலை இருக்குது. அந்த பெண் சிலை மொகஞ்சதாரோவில் கிடைச்சது. இது கரெக்டு தாங்க. அடுத்த பாயிண்ட், மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது. அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்குங்க. லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, உலோகத்தை உருக்கி அதை சிலையாக மாற்றலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு தான் ஒரு பெண் சிலையை உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். 15வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில், ரோரி செர்ட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹ்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்ட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. இது கரெக்டு தாங்க. அவங்க செர்ட் அப்படிங்கிற ஒரு கல்லை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கல் எங்கே கிடைக்கும்னா பாகிஸ்தானில் ரோஹ்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த கல் நிறைய கிடைக்குது. ஸோ இதுலேருந்து தான் அந்த பேர் வந்திருக்கு. ரோஹ்ரி செர்ட் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. கரெக்டு தான். இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. கரெக்டு. இதை வச்சு கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில், ஹரப்பா மக்கள் பருத்தி, பட்டு பற்றி அறிந்திருந்தனர். கரெக்டுங்க. ஹரப்பா மக்களுக்கு பருத்தியை பற்றியும் தெரியும், பட்டை பற்றியும் தெரியும், பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்,
அணிகலன்களை மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தனர். கரெக்டு. மெசபடோமியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியோட ரொம்ப வாணிக தொடர்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கூற்று மேற்காசிய பகுதிகளான ஓமன், பஹரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய முத்திரை, அந்த முத்திரை வந்து கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? மேற்காசிய நாடுகளில் கிடச்சிருக்கு. குறிப்பாக 4 நாடுகளில் கிடச்சிருக்கு. ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இங்கே கிடச்சிருக்கு. கரெக்டு தாங்க. காரணம் ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. இது கரெக்டு தான். இந்த மெசபடோமியா அப்படிங்கிற பகுதி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 நாடாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 4 நாடுகளும் சேர்ந்தது தான் மெசபடோமியா. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கூற்று கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். கரெக்டுங்க. மெசபடோமியான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை தான் கியூனிஃபார்ம் எழுத்து முறை. அதில் பார்த்தீங்கன்னா மெலுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை வந்து சிந்து பகுதியை குறிக்குது. கரெக்டு. காரணம் கியூனிஃபார்ம் வர்ணங்கள் மெசபடோமியர்களுக்கும் ஹரப்பார்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. இதுவும் கரெக்டு தாங்க. இதை வந்து தேர்வில் கேட்டிருந்தாங்க. எந்த ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததை கூறுகின்றனன்னு கேட்டிருந்தாங்க. யூனிஃபார்ம் எழுத்து முறை. இப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்ட்டு எடைக்கற்கள் கிடைத்துள்ளன. அவங்க வந்து எடைக்கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி இருந்திருக்கு? கனசதுரத்தில் இருந்திருக்கு. செர்ட்டு கல்லால் உருவாக்கியிருக்காங்க. தராசுகளுக்கான செம்பு தட்டுகளும் கிடைத்துள்ளன. தராசை பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய செம்பு தட்டு அதுவும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கூற்று சரி. அடுத்து காரணம் பாருங்க. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள். இதுவும் சரிதாங்க. முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான வடிவங்களில் பொருட்கள் செய்ய தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரிதான். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எடைகளின் விகிதம் 1:2, 2:4, 4:8, 8:16, 16:32 இந்த மாதிரி 2 மடங்காக அதிகரித்தன. 2 மடங்காக வர மாதிரி அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. காரணம் ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண்முறை, அதாவது பைனரி முறைன்னு சொல்லுவாங்க, அந்த முறை பற்றி தெரிந்திருந்தது. இதுவும் சரிதாங்க. ஹரப்பா மக்களுக்கு ஈரடிமான எண்முறை தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அளவுகளை வந்து 2 மடங்காக அதிகரிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஹரப்பா பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஹரப்பா பகுதியில் நிறைய முத்திரை நமக்கு கிடைச்சது. அதை வந்து வேறு வேறு பொருளை வச்சு உருவாக்கியிருக்காங்க. நுரைக்கல்லை பயன்படுத்தியிருக்காங்க, செம்பை பயன்படுத்தியிருக்காங்க, சுடு மண்ணை பயன்படுத்தியிருக்காங்க, தந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது கரெக்டு தாங்க. அடுத்த பாயிண்ட், ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பா மக்கள் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இது கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட், ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் 1000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தவறுங்க. 5000 சிறு எழுத்து தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 5000 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்த பாயிண்ட், சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம். இது கரெக்டு தாங்க. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் சிலை, செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொகஞ்சதரோவில் கிடைத்தன. இது கரெக்டு தாங்க. இந்த 2 சிலை எங்கே கிடச்சிருக்கு? மொகஞ்சதரோவில் கிடச்சிருக்கு. மொகஞ்சதரோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெரிய குளம் இருக்குது, மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு சிலை இருக்குது, அரசன் சிலை இருக்குது, பூசாரி அரசன் சிலை இருக்குது, செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இருக்குது. சரிங்களா? அது கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட், ஹரப்பா மொகஞ்சதரோ தொலவீராவில் கற்சிலைகள் கிடைத்தன. ஸோ நல்லா கவனிங்க. கல்லால் செய்யப்பட்ட சிலை கிடச்சிருக்கு. 3 இடத்துல கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? ஹரப்பாவில் கிடச்சிருக்கு, மொகஞ்சதரோவில் கிடச்சிருக்கு, தோலாவீராவில் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள்.
ஹரப்பா மக்களின் விளையாட்டுப் பொருட்களில் சரியானது. ஹரப்பா மக்கள் நிறைய விளையாட்டுப் பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான பதில் எல்லாமே சரிதாங்க. பொம்மை வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க, கிளுகிளுப்பைகளை பயன்படுத்தியிருக்காங்க, பம்பரங்களை பயன்படுத்தியிருக்காங்க, கோழி குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாமே சரிதான். நல்லா கவனிங்க. அந்த காலத்திலேயே பாருங்கள், பம்பரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கோழி குண்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே எல்லாமே சரி என்பது ஆன்சர். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டனர். கரெக்டு. அவங்க பெரும்பாலும் இயற்கையை வழிபட்டிருக்காங்க. லோத்தலில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது தவறுங்க. நெருப்பு குண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா காளிபங்கன் ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குதுன்னு பார்த்தோமா. காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே தான் நெருப்பு குண்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கூற்று ஹரப்பா நாகரிக பகுதிகளில் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. இதை வழக்கமாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. கரெக்டு தான். காரணம் என்ன? இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன. நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த எவிடன்ஸை பார்க்கும்போது எல்லாத்தையுமே புதைச்சதுக்கான எவிடன்ஸ் தான் கிடச்சிருக்கு. எரித்ததற்கான எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? அவங்க புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். ஸோ பார்த்திங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதான். அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கூற்று சிந்துவெளி தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன. சிந்துவெளி பகுதியில் நிறைய தொல்லியல் ஆய்வுகள் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஆய்வு முடிவில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அங்கே இருந்த மக்கள் பிற்காலத்தில் தெற்கு பகுதியை நோக்கியும் கிழக்கு பகுதியை நோக்கியும் போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. காரணம் என்ன? சிந்துவெளி மக்களின் எழுத்துக்கான பொருள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவங்க நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம படித்தோம்னா ஒருவேளை என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ காரணமும் சரிதான். கூற்று காரணம் 2ம் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கிமு 3300லேருந்து கிமு 2600 வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது. எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே கிமுவில் நடந்தது தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு 3300லேருந்து 2600 வரைக்கும் தொடக்க ஹரப்பா இருந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் இது கரெக்டு தாங்க. அடுத்த பாயிண்ட் கிமு 2600 டு கிமு 1900 வரையிலான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் எனப்படுகிறது. கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட் பிந்தைய ஹரப்பா கிமு 1700 வரை நீடித்திருக்கலாம். கரெக்டு. அடுத்த பாயிண்ட் சுமார் கிமு 1700லிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறுங்க. 1900லேருந்தே அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. 1700 வரைக்கும் இருந்திருக்கு. எல்லாமே கிமுவில் நடந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 3300 டு 2600 என்பது தொடக்க ஹரப்பா. 2600 டு 1900 என்பது முதிர்ந்த ஹரப்பா. 1900 வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. 1900 டு 1700 வரைக்கும் பிந்தைய ஹரப்பா. அடுத்து 28வது கேள்வியை பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை ஆராய்க. இதுக்கான பதில் எல்லாமே சரியான ஆன்சர் தாங்க. பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். மெசபடோமியாவுடன் வாணிகத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். நதியின் வறட்சி ஏற்பட்டிருக்கலாம். நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்நியர் படையெடுப்பு நடந்திருக்கலாம். எல்லாமே காரணமாக இருக்கலாம். அடுத்து 29வது கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை. கரெக்டு. முற்றிலும் அழிந்து போகல. அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்தது. இதுவும் கரெக்டு தாங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. சிந்துவெளி நாகரிகம் கிராம நாகரிகமா நகர நாகரிகமா அப்படின்னு கேட்பாங்க. சிந்துவெளி நாகரிகம் என்பது நகர நாகரிகம், கிராம நாகரிகம் கிடையாது. அது அழிந்த பிறகு பின்னாடி பிற்காலத்தில் அது கிராம பண்பாடாக மாறியிருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 30வது கேள்வியை பாருங்க. சிந்துவெளி மக்களின் எழுத்துக்களை பற்றி ஆராய்க. எழுத்துக்களை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் எழுத்துக்கள் இலச்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. நம்ம எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எழுத்துக்களை எங்கெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்க பயன்படுத்திய சிம்பல் இலச்சினையில் வச்சுருக்காங்க.
சுடுமண்ணால் செய்யப்பட்ட முத்திரையில் வச்சுருக்காங்க, மட்பாண்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதாங்க. அடுத்த பாயிண்ட்டு, பொறிப்புகள் மிகவும் குறுகியவை, தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. இது கரெக்டு தாங்க. அவங்க பொறிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சராசரியாக பார்த்தீங்கன்னா 5க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டதாக தான் அது இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ரொசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறது தவறு. ரொசட்டா அப்படிங்கிற ஒரு டைப்பான கல் இருக்குங்க. அந்த கல்லில் 3 மொழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் பயன்படுத்தலை, ஒரே ஒரு சிம்பிளில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இது கரெக்டுங்க. அப்போ 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள், கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யார்? சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். கம்ப்யூட்டர் மூலமாக சிந்துவெளி மக்கள் அவங்களுடைய எழுத்துக்களை ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருக்காரு, ரஷ்ய நாட்டுக்காரரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போல இருக்குது, அந்த வார்த்தை வரிசை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா யூரி நோரோசோ அப்படிங்கிறவர். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான யார் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார்? ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஐராவதம் மகாதேவன். அடுத்து 33வது கேள்வியை பாருங்க, எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன். அதாவது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு கற்கோடாரியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கற்கோடாரிக்கு மேலே குறியீடுகளை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த குறியீடு சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம நிறைய பொருளை கண்டுபிடிச்சோமா, அந்த பொருளுக்கு மேலே இருக்கிற குறியீடு போல இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? மயிலாடுதுறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள், மே மாதம் எந்த ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதுரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இலச்சினையை போன்று உள்ளன? அதாவது மே மாதம் 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க? பூம்புகாருக்கு பக்கத்தில் மேல பெரும்பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானை கிடச்சிது. அந்த பானையில் அம்பு போன்ற குறியீடுகள்லாம் இருக்குது. அந்த அம்பு போன்ற குறியீடை நம்ம எடுத்து பார்க்கும்போது மொகஞ்சதுரோவில் நம்ம கண்டெடுத்திருப்போம் இல்லையா, அங்கே இருக்கிற சிம்பிள் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள், ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? முன்பே பார்த்துட்டோம், அவங்களுக்கு குதிரையை பற்றியும் தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது. தெரியாத விலங்கு குதிரை, தெரியாத பொருள் இரும்பு. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள், சிந்துவெளி மக்கள் மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும்? இதுக்கான பதில் நடனமாடும் பெண் சிலை. இது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை. அவங்களுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது குறிப்பிடுகிறது. அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள், கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எது சரியான கூற்று அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில், யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஸ் காவியத்துடன் தொடர்புடையவை. இதாங்க கரெக்டு. மற்ற எல்லாமே தவறு. என்ன தவறு? ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இது ஏன் தவறு அப்படின்னா, பெருங்குளம் எங்கே இருக்குங்க? பெருங்குளம் மொகஞ்சதுரோவில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் ஈப்சியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. நடனமாடும் பெண் சிலை அப்படின்னாவே சிந்துவெளி நாகரிகம் தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மெசபோடேமியர்கள் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சந்திர நாட்காட்டி முறையை தான் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. இன்னும் நேரம் கிடைக்கும் பொழுது 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் பதிஞ்சிரும். தேர்வில் இதே மாதிரி கேள்விகள் தான் வரும், இதே கேள்விகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.